சாமியாடிகளுக்கு எந்த உணவு ஆகாது, உடம்புக்கு சேராது. சாமி இருக்குது அப்படின்னா இந்த சாமி அணிகிற சட்டை அந்த சாமியாடியோட தேகம், சாமியோட வாகனம், சாமி இருக்குது அப்படின்னா அதை செயல்படுத்துறது அந்த சாமி நினைக்கிற அனைத்தையும் எந்த உருவத்தில் அதை எடுத்துக்கும் அப்படின்னா அதனுடைய வாகனம், அந்த சாமியாடி வாகனம். அப்போ அந்த வாகனத்துக்கு எது ஆகாது, எந்த உணவு ஆகாது அப்படிங்கிறத இன்றைக்கி நான் அறிஞ்ச என்னுடைய தனிப்பட்ட கருத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அசுத்தமான எந்த ஒரு உணவும் ஆகாது. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. அசுத்தமான உணவு ஆகாது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். குறிப்பிட்டு எந்த உணவு ஆகாது அப்படின்னா, சைவம் அசைவம். சைவத்தை சுமக்கிற சாமியாடி பெருமக்களுக்கு, சைவ தெய்வங்கள் சுமக்கிற சாமியாடி பெருமக்கள் அவர்களுக்கு அசைவம் ஆகாது. என் உடம்பு, நான் அசைவம் எடுத்துக்கிட்டே இருக்கேன், என் மேலே சைவ சாமி வருது, அந்த சாமிக்கு அசைவம் ஆகாது. அதுக்கப்புறம் அந்த சாமி வந்ததுக்கப்புறம் நான் அந்த அசைவத்தை எடுப்பேன்னா நான் எடுக்க மாட்டேன். எனக்கு அது சேராது. எனக்கு ஒரு ஒவ்வாமையை வந்துடும். நானே அது வேணாம்னு என்னவே வெறுக்க வச்சிடும். என் மேலே இருக்கிற சாமி தானாக நடக்கும். நானாக போய் அதை செய்யணும்னு இல்லை, தானாக நடக்கும். சரிங்க, சைவம் சரி, அசைவம் சரி, இதெல்லாம் தெரிஞ்சது தானேங்க. வேறு என்னங்க, வேறு என்னென்ன உணவு ஆகாது? அசுத்தமில்லாத உணவு சொல்லிட்டீங்க. அந்த 3 வீடு, அந்த இலவு வீடு, இந்த தீட்டு வீடு, அது போன்றதெல்லாம் சொல்லிட்டீங்க. சரி, இது இல்லாமல் வேறு எந்த உணவு ஆகாது? ஒரு சில நேரம் ஒரு சில சாமியாடிகளுக்கு இந்த காளான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, காளான் உடம்புக்கு நல்லது தான், ஆரோக்கியமானது தான், எல்லாரும் சாப்பிடணும், யாரையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் ஒரு சில தெய்வங்களை சுமக்கிற அந்த சாமியாடி ஒரு மக்கள் இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு அது எப்படி அப்படின்னா, இது நானா சொல்லலை, ஒரு நிகழ்வு நடந்தது, அதை வச்சு அதை உணர்ந்தது, தெரிஞ்சதுனால அதை சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு சாமியாடி என்ன பண்ணுறாங்க, அந்த காளானை சாப்பிட்றாங்க. சாப்பிட்றாங்க, எல்லாரும் விரும்பி சாப்பிட்றது, குழந்தைகள் முதல் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது, ரொம்ப ஆரோக்கியமானது, எல்லாரும் சாப்பிடணும். ஆனால் அவர்களுக்கு மேலே இருக்க அந்த சாமிக்கு அது சேரலையான, ஒரு சில பேருக்கு ஒரு சில உணவுகள் சேராதுல்ல, அவர்களுக்கு சேரலையா, அந்த சாமிக்கு சேரலையா என்னன்னு தெரியல. அதை சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு ஒரு மாதிரியான போதை, அது அசைவ தெய்வம்னா தெரியாது, சைவ தெய்வமா இருக்கிறதுனால ஒரு மாதிரி போதையா இருந்தா எப்படி இருக்கும், அந்த போதையோட அந்த உடல் இருந்துச்சு எப்படி இருக்கு, அது மாதிரி அவங்க உணர்றாங்க. சரி, ஒரு தடவை பார்க்குறாங்க, 2 தடவை பார்க்குறாங்க, 3ஆவது தடவை அது மாதிரி தெரிஞ்ச உடனே ஆஹா, இந்த சாமிக்கு இது ஆகலை, சேரலை அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க, அந்த உணவை ஒதுக்குறாங்க. சரிங்க, இது இல்லாமல் வேற எந்த உணவுலாம் ஆகாது, எந்தெந்த உணவு ஆகாது? அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு உணவு இருக்குது அப்படின்னா அந்த உணவு இயற்கையாக வருது, நல்லது, பரிபூரணமாக. ஆனால் ஒரு சில உயிர்களை காவு கொடுத்து அதில் அந்த உணவு வருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த உணவுப் பொருட்கள் ஆகாது. புரிகிற மாதிரி சொல்கிறேனே. எப்படி அப்படின்னா, ஒரு சில இறைச்சிகளால் ஒரு சில உணவுப் பொருட்கள் உருவாக்கப்படும். அந்த உணவுப் பொருட்கள் உருவாக்க பல உயிர்களுடைய அர்ப்பணிப்பு அதில் இருக்குது. அது போன்ற அந்த உணவுப் பொருட்கள் தெய்வத்தை சுமக்கிற அந்த தெய்வத்துக்கும் அந்த சாமியாடி பெருமக்களுக்கு ஆகாது. சரிங்க, இது இல்லாமல் வேறு எது மாதிரியான உணவுப் பொருட்கள் ஆகாது? அப்போ அசைவம்லாம் ஏற்றுக்கலாமா, நல்லா சாப்பிடலாமா? அசைவம் எல்லா அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு தான். அசைவத்தில் எது சாப்பிடணுமோ அதை தான் சாப்பிடணும். கண்ட உணவெல்லாம் சாப்பிட்டு கூடாது. அது நம்ம இந்துக்களாக இருக்கிற அந்த தெய்வங்களை வணங்குற பெரும்பாலும், அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, என்னுடைய தனிப்பட்ட கருத்து, யாரும் தவறாக எடுக்கக்கூடாது. சாப்பிட்றது என்ன அப்படின்னா, ஆடு சாப்பிடலாம், கோழி தவிர்க்க முடியாத ஒன்று, கோழி சாப்பிடலாம், முட்டை சாப்பிடலாம், மீன் சாப்பிடலாம், அவ்வளோதான். இதை தவிர்த்து இது மாதிரி ஒரு சில மருந்துக்கு ஒரு சில பொருட்கள், அதெல்லாம் சாப்பிடுவாங்க, அதெல்லாம் சாப்பிடலாம். ஆனால் அதை விட்டு வேறு மாதிரியான அந்த அதை தவிர்த்து கண்ட மாமிசங்களை சாப்பிட்றது ஆகாது. தெய்வத்துக்காக, மனுஷனுக்கு சேர்ந்துக்கிற மனுஷன் சாப்பிடலாம், ஒன்றும் எத்தனை என்ன வேணாலும் சாப்பிடலாம், உடம்பு அந்த செமிக்கிற அந்த இது உடல்லையே இருக்கும். ஆனால் அந்த தெய்வத்துக்கு ஆகாதுங்கிறதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அப்போ எது சாப்பிட்டாலும் அதை அளவுக்கு மீறி அதிகமாகவும் அதை எடுத்துக்க கூடாது, உடலுக்கும் நல்லது அல்ல.
இப்போ சாமி ஏன் இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா, அந்த சாமி கட்டுப்படுத்துது, நல்வழிப்படுத்துது. நல்ல பழக்க வழக்கங்கள, உடலுக்கு ஆரோக்கியமான விஷயங்கள இருக்கிறதுனால, அது அந்த சாமிக்கு சேர மாட்டுது. அத சுமக்கிற நீ பாதிக்கப்படுவாங்கிறதுனால உன்னைய தவிர்க்க வைக்குது. அப்ப இது மாதிரியான உணவுப் பொருட்கள் ஆகாது. சரி, இது இல்லாம வேற என்ன? வேற என்னென்ன உணவுப் பொருட்கள் ஆகாது? நிறைய சொல்லிட்டீங்க. இருந்தாலும் அன்றாட வாழ்க்கையில எப்படி சொல்றது அப்படின்னா, இந்த பழைய குழம்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஒரு நாள் வச்சத மறுநாள், மறுநாள் வச்சத மறுநாள், அத சாப்பிடுறதையும் குறைக்கணும். நாம ருசியா இருக்குன்னு நம்ம சாப்பிட்டாலும் மேல இருக்கிற சாமிக்கு மரியாதை செலுத்தணும்ல. எச்சில் படாம சமைச்சு அந்த இத தெய்வத்துக்கு வச்சு நெய்வேத்தியம் பண்ணி சாப்பிடுற அந்த இதுல, ரொம்ப பழசான உணவுப் பொருட்கள நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா, அதுவும் சேராது. அதையும் தவிர்க்கணும். இது இல்லாம, அதே சமயம் என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு போறோம். ஒரு வீட்டுக்கு போகும்போது அங்க ஒரு உணவு இருக்கு. அந்த உணவு பிடிச்சதாவே இருந்தாலும் நறுக்குப்படுது. பிடிச்சதா இருந்தாலும் ஒரு மாரி கூச்சமா அத சாப்பிட ஒரு மாதிரி ஐயரவா இருக்கு. ஒரு மாரி தடுக்குது அப்படின்னா, அத சாப்பிடக்கூடாது. ஏன்னா, அந்த சாமி அத விரும்பல. அது அசுத்தம் இல்லாத இடங்கள்ல இருந்து உருவாகியிருக்கலாம். அசுத்தம் இல்லாத இடங்கள்ல அது தயார் செய்திருக்கலாம். அல்லது அந்த உணவு கெட்டு போயிருக்கலாம். அல்லது அந்த உணவு தெய்வத்துக்கு சேராம போயிருக்கலாம். அது மாதிரியான உணவுப் பொருட்கள தவிர்த்திடணும். ஒரே ஒரு விஷயம் தாங்க. உடம்புல சாமி இருக்கு அப்படின்னா, அந்த சாமிக்கு தெரியும் எத எடுக்கணும், எத எடுக்கக்கூடாதுன்னு. நீங்க போய் நான் வம்பா நீங்க சாப்பிடுவீங்க, நீங்க சாப்பிட்டாலும், உங்களுக்கு ஒரு வயிற்று உபாதைகள குடுத்துரும். உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள குடுத்துரும். உங்களையே அடுத்து அத சாப்பிடவே விடாம ஆக்கி விட்டுரும். அதான் சாமி. நாம தான் சாப்பிடுறோம் நம்ம சாமிக்கு அப்படின்லாம் கிடையாது. தெய்வம் எப்படி உங்கள வழிநடத்துமோ, அது மாரி தான் நாம வழி நடத்த முடியும். நாம இஷ்டத்துக்குலாம் எதுவும் செய்ய முடியாது. தெய்வம் எப்படி வழி நடத்துதோ, அது மாரி தான் நாம அத பயணிக்க முடியும். அதனுடைய தேவைகள இது எது தேவையோ அப்படிங்கிறத நாம எடுத்துக்கொள்ள முடியும். அப்ப இது மாதிரியான இப்ப நான் சொன்ன இந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே, அதாவது இயற்கை சார்ந்த எவ்வளவு பொருட்கள் வேணும்னாலும் நல்லா நல்லா எடுத்துக்கலாங்க. நல்லா பரிபூரணமா எடுத்துக்கலாம். அதே சமயம் அதிகமான போதையில அதிகமான இறைச்சிகளையும் எடுத்துறக்கூடாது. சாமியாடி இருக்காரு, அந்த சாமி அசைவத்த சாப்பிடும். நல்லா கல்லு அந்த அது போன்ற போதை வஸ்துக்கள் எடுக்கும் அப்படின்னா, சாமி எடுக்குது நானும் போய் கொஞ்சம் சாப்பிடுறேன்னு சாப்பிட்டு அந்த நேரத்தில அதிகமான இறைச்சிகள அளவுக்கு அதிகமா எடுத்துறக்கூடாது. அது உயிருக்கே பாதகமாயிடும். ஆண்களும் சரி, பெண்களும் சரி. அதாவது இதெல்லாம் அதாவது இது இது எல்லாத்தையுமே ஒண்ணொண்ணா பார்த்து, பார்த்து, பார்த்து நம்மள செய்றதாங்க நம்ம சாமி. நான் நினைச்சேன்னா போய் 7 கடல் 7 மலை தாண்டி போனாலும், சாமிக்கு விருப்பம் இல்லன்னா என்னால செய்ய முடியாது. நீ செய்ய வைக்க சட்டடியா படுக்க கூட போட்டுருமே தவிர, அத நீ சாப்பிடக்கூடாது. அதுதான் சாமி உண்மையா உடல்ல பேசுற சாமி. என் எண்ணம் போல நான் வாழ முடியாது. என்னுடைய ஆசைகளுக்கு ஏற்ப நான் போனேன் அப்படின்னா, போற வழியில அது ஆகாது அப்படின்னா, கால உடைச்சு கூட அந்த இடத்துல நிப்பாட்டி அதுலருந்து பாதுகாத்துரும். அப்பேற்பட்ட தெய்வங்கள்லாம் கோடிக்கணக்குல இருக்கு. அதனால நான் அறிஞ்ச ஒரு சில விஷயங்கள, தெய்வத்த சுமக்கிற சாமியாடி தேகம். எதெல்லாம் சாப்பிடணும், எதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாது, எதுக்கு சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் ஏன் சாப்பிடக்கூடாது? என்னங்க சாமி, சாமிய நம்ம மனுஷன் நம்மளே சாப்பிடணும். சாமிக்கெல்லாம் கணக்கா இருக்கு. எது வேணாலும் சாப்பிட்டா என்னங்க அப்படின்னு ஒரு சில அறிவார்ந்த பெருமக்கள் கேட்கலாம். அப்படி கிடையாது. என் சாமி இருக்கு அப்படின்னா, என் தெய்வம் எதுக்கு இது இதுன்னு நிர்ணயிச்சு வைக்குது அப்படின்னா, இதுதான் எல்லா மக்களுக்கும் பயனா இருக்கும். இந்த எல்லைக்கு, இந்த தெய்வங்களுக்கு ஏன்னா அதிகாரம் இருக்கு. நான் இந்த ஒரு தலைமுறை பிறக்கிறேன், சாகுறேன் அவ்வளோதான். ஆனா அந்த சாமி மனுஷன் உயிர் பிறந்த நாள் முதல் தொப்புள் கொடி முடியிற வரைக்கும், மனித உயிர் முடியிற வரைக்கும் அந்த சாமி இருக்குமே. அப்ப அந்த தெய்வம் அதனுடைய அவசியப்படி அதனுடைய அதிகாரத்தை முழுமையா செலுத்தினா அந்த தெய்வம் சரியா இருக்கணுமே. அதற்கு எப்படி இருக்கணுமோ, எதை எடுக்கணுமோ அதுதானே அந்த தெய்வம் எடுக்கும். ஆகாத ஒதுக்காத ஒதுக்கிரும்ல, சேர்க்காதுல்ல. அது யார் நலனுக்காக? தெய்வ நலனுக்காக, மக்கள் நலனுக்காக, அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி பெருமக்களோட நலனுக்காகத்தான் இந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி, நான் அறிஞ்சத அறிவு நண்பர்கள் கேட்டுக்கிட்டதுனால பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.